ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் ரிசிப்ட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எப்படி வந்து பிளாக் ஆகாமல் இந்த ஒர்க்கை கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எம்டர்க் அக்கௌண்ட்டு யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு எனக்கு பர்சனலாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட ரேட் என்ன, அக்கௌண்ட்டு வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்பிங் ரிசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து 64 சென்ட் வரைக்குமே வருது. இப்போ இதில் 64 சென்ட் காமிக்காது. ஏன் அப்படின்னா அந்த 64 சென்ட் வந்து ஏதோ ஒரு ரேரான ஒரு ஹிட்டாக தான் வந்து காமிக்குமே தவிர இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு காமிக்காது. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷில் வந்து இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்காது, கலந்துருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீப்ரூவில் இருக்கும், இல்லாட்டி ஒரு வேறு லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இது நம்ம பண்ண முடியாது, இதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதுவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். அதெல்லாம் கவனித்து கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹிட்டெல்லாம் வந்து சூப்பராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு படித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நெகட்டிவ் ப்ரைஸில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா -4.59 சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி கூப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது வந்து மைனஸ் இந்த சைடும் இருக்கும், டிஜிட்டுக்கு இந்த ஆண்டையும் இருக்கும், டிஜிட்டுக்கு அப்படியும் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும், ரைட் சைட்லேயும் இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் சரி அந்த ப்ரைஸை வந்து நம்ம போட்டே ஆகணும். அதுக்கு உதாரணமும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து டைப் பண்ணணுங்கிறதையும் வந்து இங்கே கீழே டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கே வந்து பனானர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எப்படி வந்து ஸ்பெல் பண்ணுறாங்கன்னா பனானான்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கு. அதை வந்து லோ ஸ்வீட்டுங்கிறது ஓ பார்த்தீங்கன்னா மேலே 2 டாட் இருக்கும். இங்கே வந்து இந்த மேலே டாட் வந்து போடாமல் வெறும் ஓவாகவே போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபாண்ட்டு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஈக்கு மேலே ஒரு கோடு மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ஓக்கு மேலே 2 டாட் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஏ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தாலுமே அதை வந்து இங்கிலீஷ் லெட்டர் டைப் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிக்வெஸ்டர் வந்து சொல்கிறாங்க. மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட்டு, ரெண்டாவது வெயிட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து நம்ம டைப் பண்ணணும், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சில நேரத்தில் வந்து மிஸ் பண்ணியிருப்போம், அதனால் கூட வந்து ரிஜெக்ஷன் ஆகும். இல்லாட்டி வந்து டோட்டலாக இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ அடுத்தது 3வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 இமேஜுக்கு மேலேயும் இருக்கும். ஒரு இமேஜ் மட்டும் இல்லை, 2 இமேஜ் இருக்கும். அது வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் வந்து ஃபஸ்ட் இமேஜில் முடிஞ்சிருக்கும், அதே வந்து கீழே வந்து அடுத்தது தொடங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஓவர்லேப்னால் இதுக்கு மேலேயும் வந்து வந்திருக்கும், இதுக்கு அடுத்ததாகவும் வந்திருக்கும். நம்ம கரெக்டாக வந்து எது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அப்புறம் இருக்கிற ஐட்டம் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர நீங்கள் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ திரும்பவும் வந்து முதலேருந்து டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்காமல் பண்ணிங்கனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் என்கோடிங்ஸ். ஸோ இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணணும். இஃப் யூ see அதர் கேரக்டர்ஸ் என்டர் க்ளோசர் to 1 சி எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், LOSVIKTன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஓவே டைப் பண்ணலாம். இங்கே வந்து இசட்டுக்கு மேலே ஒரு மாதிரி டிக் பண்ண மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இசட் மட்டுமே நீங்கள் டைப் பண்ணலாம். அப்புறம் ஆர்டின் அந்த எண்ணு கீழே வந்து ஒரு என்னமோ இழுத்து விட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எண்ணு வந்து வெறும் எண்ணே டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்சடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக இருக்குது. கீழே அடுத்தது இந்த ரிசிப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த இமேஜ் வந்து நல்லா குவாலிட்டியாக படிக்கிறதுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குட் குவாலிட்டி இமேஜ்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஒருவேளை
மோசமாக இருந்துச்சு அப்படின்னா புவர் குவாலிட்டி இமேஜ்னு கொடுக்கணும். இப்படி புவர் குவாலிட்டி இமேஜ்னு கொடுக்கும்போது நீங்கள் இங்கே எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை. கீழே வந்து சப்மிட் பட்டன் அமுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும், அவ்வளோதான். ஆனால் வந்து எல்லாமே நல்லா இருக்கிற இமேஜுக்கு கூட நீங்கள் வந்து மோசமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து குவாலிட்டி லோவாக இருக்குதுன்னு சொல்லி கணக்கு எடுத்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி விட்ருவாங்க. எது குட் இமேஜ் எது பேட் இமேஜ்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா குட் இமேஜ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ண முடியல, அவங்க எந்த ஒரு ஐட்டமும் வந்து ரீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புவர் குவாலிட்டி இமேஜ்னு கொடுத்து சப்மிட் பண்ணலாம். இப்போ நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோர் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்டில் வந்து டெஸ்கோங்கிறது ஸ்டோர் நேமு. ஸ்டோர் நேம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ ஸ்டோர் நேம்ங்கிறத டிக் பண்ணணும். இங்கே வந்து ஓகே கொடுத்துடலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குங்கிறது எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃபோன் நம்பர் வந்து எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இமேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் வந்து உங்களுக்கு 11 நம்பர் இருக்குது. 10 நம்பர் இருக்குது. இந்த 10 நம்பர் வந்து இருக்கிற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து வேட் நம்பர் தான் இருக்குது, ஃபோன் நம்பர் கிடையாது. ஸோ ஃபோன் நம்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கீழே கூட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்கும், அப்படி மேலே இல்லைன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே வந்து அட்ரஸ் இல்லை. ஸோ கீழே இருக்குதான்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. ஸோ அட்ரஸ் இல்லைனாலும் அட்ரஸ் நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் டேட்டு, என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இங்கே டேட் இருக்குது பாருங்கள், டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து டேட் மந்த் இயர் இருக்குது. ஒரு சில டைம் வந்து ரெசிப்ட்லேயே வந்து மந்த்து டேட் இயர்னு சொல்லிட்டு வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ பர்ச்சேஸ் டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 19:36, அதாவது 7:36 டைமு. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா 19:36 கொடுத்தீங்கன்னாவே டைம் ஃபார்மேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஸோ டோட்டல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இங்கே நேராக இருப்பாங்க. டோட்டல் இதுதான் 68.18 பவுண்டு. ஸோ அதுதான் டோட்டல். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து இங்கே டைப் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர் தேர் ப்ராடக்ட் கோட்ஸ் பிரிண்டட் நெக்ஸ்ட்டு டு ஈச் ப்ராடக்ட் ஆன் திஸ் ரிசிப்ட். இந்த ரிசிப்டில் வந்து ப்ராடக்ட் கோடு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் கோடு இருக்காது, வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து அந்த ப்ராடக்ட் கோடு வந்து இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் டிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணுறதுக்கு வரும், இல்லை அப்படின்னா இங்கே டைப் பண்ணுறதுக்கு எனேபிள் ஆகாது. நான் கிளிக் பண்ணுற பாருங்க, ஒன்றும் வரல. இங்கே மட்டும் இங்கே டிஸ்கிரிப்ஷனும் குவான்டிட்டி அப்புறம் ப்ரைஸ் இப்படி தான் வரும். அது எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்க தான் ப்ராடக்டோடைய கோடு. இந்த ப்ராடக்டோட கோடு இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனாக என்ன, டிஸ்கிரிப்ஷனாக தனியாக இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடுன்னா என்ன தனியாக கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டினா என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்பினா அது ஒரு வெயிட்டோடைய அளவு சொல்லுவாங்க. இங்கே 2.37 இருக்கா, அதே மாதிரி இங்கே 2.37 கொடுக்கணும். ப்ரைஸ் என்னவோ ப்ரைஸ் இங்கே கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். நம்ம இந்த லைன் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ஆட் மோர் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணியிருக்கலாம். கடைசியாக வந்து எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி செய்கிற ஒரு மெத்தடு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.